வங்கி மேலாளருக்கு பலார்னு ஒரு அறை. மூக்க அழகிரி மகள் கைது. சிக்கலில் தத்தளிக்கும் கயல்விழி. தென்மண்டல அஞ்சா நெஞ்சன் என்று அழைக்கப்படும் மூக்க அழகிரியின் செல்ல மகள் கயல்விழி கைதாக போகும் கதையின் காரச்சாரமான காரணத்தின் பின்னணி குறித்து நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவாக பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சும்மா இருந்தவனை நோண்டி விட்டா சுப்பனும் சுப்ரீம் கோர்ட் போவானா. காட்டில் இருந்தவன் களத்துக்கு வந்தா கண்ணா பின்னான்னு சேர்த்தெடுத்து அடிப்பானா. அதுபோல இருக்கிறது இன்று மூக்க அழகிரியின் மகள் கயல்விழி செய்த காரியம். முன்னாள் தமிழக முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவருக்கும் அவரது இரண்டாவது மனைவியான தயாளு அம்மாள் அவர்களுக்கும் பிறந்த மூத்த மகனும் முன்னாள் அமைச்சருமான மூக்க அழகிரிக்கு பிறந்த செல்ல மகள் கயல்விழி சென்னை அடையாறில் உள்ள SBI வங்கி மேனேஜரின் கன்னத்தில் அறைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக கயல்விழி மீது காவல்துறையில் புகாரும் அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அடையாறில் முன்னாள் அமைச்சர் மூக்க அழகிரியின் மகள் கயல்விழிக்கு சொந்தமான கட்டடம் ஒன்று இருக்குது. இந்த கட்டடத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி செயல்பட்டு வருது. இந்த வங்கியின் NRI கிளை மேலாளராக ஹர்ஷின் சிங் பணியாற்றி வரார். இந்நிலையில் இந்த கட்டடத்தில் உள்ள லிஃப்ட்டில் பழுது ஏற்பட்டிருக்கு. லிஃப்ட் பழுதானதற்கு கயல்விழி அவர்கள் வங்கி மேலாளரை பலார் என்று அறைந்ததன் தொடக்கத்தை தற்போது சுருக்கமாக பார்த்தரலாம். இதையடுத்து லிஃப்ட் பழுது குறித்து கூறுவதற்காக கயல்விழியின் உதவியாளரை தொடர்பு கொள்ள வங்கி மேனேஜர் ஹர்ஷின் சிங் முயற்சி செய்திருக்கார். ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்காமல் போண்டா தின்று கொண்டிருந்தாரா என்று தெரியவில்லை. ஆனால் அவர் பதிலளிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதையடுத்து ஹர்ஷின் சிங் கயல்விழியை தொடர்பு கொண்டு லிஃப்ட் பிரச்சனை குறித்து முழு விளக்கத்தையும் கதையாக கயல்விழியிடம் கதைத்திருக்கிறார். இதையடுத்து கயல்விழி வங்கி கிளைக்கு நேரடியாகவும் வந்திருக்கிறார். அப்போது மேனேஜரிடம் தனக்கு ஃபோன் செய்தது தொடர்பாக கயல்விழி சீரிய சினத்தோடு கேள்வியை காட்டமாக எழுப்பியிருக்கார். அப்போது வங்கியின் மேனேஜர் தன்னுடைய 2 கைகளையும் கன்னத்தில் வைத்து கொண்டு தனக்கு ஒன்றுமே தெரியாத அப்பாவி போல் அமர்ந்தும் இருக்கிறார். இதனால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த கயல்விழி மேனேஜரின் கன்னத்தில் ஓங்கி பலார்னு ஒரு அரைஞ்சிருக்கிறார். கயல்விழியின் கொடூர முகம் இந்த சம்பவத்தின் மூலம் அங்கிருந்த பார்த்த பளபளவென காட்டும் CCTV கண்காணிப்பு கேமராவில் அச்சு பதிந்தார் போல் அப்பட்டமாக கயல்விழி வங்கி மேலாளரை ஒரு ஆண் என்றும் பாராமல் கன்னத்தில் அறைந்த காட்சி பதிவாகியிருக்கிறது. இதனால் கோபமடைந்த வங்கி மேலாளர் தன்னை அறைந்தவர் பெண் என்பதால் பாவம் பரிதாபம் என்ற சொல்லின் அடிப்படையில் அந்த பெண்ணிற்கு பாவம் காட்டிவிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து படமெடுத்த கதையையும் பார்த்தரலாம். இந்நிலையில் வங்கி மேனேஜரை தாக்கிய கயல்விழி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி அந்த வங்கியின் முதன்மை மேலாளர் நமச்சிவாயம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதனால் ஆண் பாவம் பொல்லாதது என்பதற்கேற்ப காரணமே அறியாமல் என்னை எதுக்கு அறைந்தீர்கள் என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கும் அப்பாவி வங்கி மேலாளருக்கு கயல்விழியை கைது செய்வதன் மூலம் வங்கி மேலாளர் ஆறுதல் அடைவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.